2025 அது நெல் விதைக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி நகரத்தார் குறிச்சி தாயுமானவன் பண்ணை. இந்த முத விதை விதைக்கும்போது இந்த ஈசானியம்பாங்க. பெரிய வாஸ்து நிபுணர்னாங்க, வாஸ்துப்படி தான் விதைக்கணும் ஈசானியம்பாங்க. அது என்ன ஈசானியத்தில் தான் வாஸ்து வருது, மித்த இடத்துலலாம் வாஸ்து இல்லையா அப்படின்னா அது இல்லை. நமக்கு விதை போட்டால் முளைக்கணும்ல. 50 வருஷமாக இருந்தாலும் விதை தண்ணி அப்படியே மண்ணில் கிடக்கும்ல. சூரியன் வரும் போகும், காற்று வரும், நிலவு வரும், எல்லாம் வரும். மழைன்னு ஒன்று வந்தால் தான் விதை முளைச்சி வெளில வரும். ஆலமரமாக இருந்தாலும் சரி தான், விதைக்குள்ள தண்ணி போனால் தான் வரும். நம்மளுக்கு தண்ணி எங்கேருந்து வரும்? வடகிழக்கிலேருந்து வரும். வடகிழக்கு பருவமழை, சரிங்களா? அதனால் கிழக்கிலிருந்து சூரியன் வருது, வடகிழக்கிலிருந்து நம்மளுக்கு மேகங்களும் நீரும் வருது. புரட்டாசி பாதி சம்பா நடுகை, ஆடி பட்டம் தேடி விதை. ஏன் வைகாசியில் விதைச்சா என்ன கேஸ் போடுவாங்களா யாராவது? இல்லை, ஆடி மாதம்தான் குளிர்காலம் துவங்குது. தை மாதம் தொடங்கி தை 1 மார்ச் 2 பங்குனி 3 சித்திரை 4 வைகாசி செஞ்சு ஆணி 6 மாதம் வரைக்கும் கோடைக்காலம். அடுத்த 6 மாதம் குளிர்காலம். ஆடி மாதம் வந்தாலே காற்று கிளம்பிடும். ஆடி காற்று அம்மிக்கல்லையும் பரட்டும், பூமி குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். ஒரு இது விதையை தூக்கி மண்ணில் போகிறீங்க, மண் கொதிச்சுதுன்னா விதை நான் கருவி போய் தொலைஞ்சிரும்ல. அதுக்காக தான் ஆடி பட்டம் தேடி விதை. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுல உள்ள வெப்பம், அந்த காற்று வந்து வெப்பத்தை கடத்தி முழுவதுமாக குளிர்ச்சி அடைஞ்சி ஐப்பசி கார்த்திகை அடமழை எங்கேருந்து வரும்? வடகிழக்குலேருந்து வரும். அதனால தான் நம்ம இப்போவும் ஏதோ ஒரு செடி நட்டாலோ அது வச்சாலோ இது வச்சாலோ வடகிழக்கிலேருந்து தொடங்குகிறோம், சரியா? அதனால் வடகிழக்குங்கிறது வாஸ்து நிபுணர்லாம் பண்ணுறதில்ல. இயற்கையாக வாஸ்துவாக மாறி எங்கேருந்து நீர் வருமோ உன்னை நம்பி நான் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு பேப்பரை கொளுத்துறீங்க, என்ன ஆகும்? நம்பி தான் கொளுத்துறீங்க. தீ நின்று எரியுமா? எரியாது. ஏன்? அதில் இருக்கிற சரக்கு அவ்வளோதான், கொஞ்ச நேரம் ஆனதும் அமிஞ்சு போயிடும். ஒரு மரம் பற்றிக்கிட்டுன்னா நின்று எரியும். அப்போ நம்மளுக்கு அறிவுன்னு ஒன்று வேணும். தீயை ரொம்ப நாளைக்கு நிற்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? தண்ணீரை ரொம்ப நாளைக்கு நிற்க வைக்கணும்னா என்ன செய்யணும்? தண்ணீரை உள்ளே கொண்டு வரணும், அப்புறம் நிலை நிறுத்தணும். முதல்ல வெப்பத்தை கடத்தணும், அப்போ தான் தண்ணி இருக்கும். அதனால் வெப்பத்தை கடத்தி நீருக்கு அதிகாரம் கொடுக்குற இடம் வடகிழக்கு, ரைட்டா? சூரியனிலிருந்து பூமி விரிந்து அண்டத்திலிருந்து ஸ்பேஸிலிருந்து நீரை உள்வாங்குகிற காலம் குளிர்காலம். அதில் வந்து ஆடியில் துவங்குது, அந்த குளிர்ச்சி அடைய பூமி வெப்பத்தை கடத்த ஆரம்பிக்குது. ஐப்பசி கார்த்திகையில் முழுசாக நீரை உள்வாங்குது. எங்கேருந்து உள்வாங்குது? வடகிழக்கிலிருந்து. அதனால தான் வடகிழக்கில் விதைக்கிறோம், ரைட்டா? இது வடகிழக்கு, சரியா? தாயுமானவன் கூட்டு பண்ணை 10/10/2025.